இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் அனுமதி இல்லாமல் குணா படத்தோட பாடலை பயன்படுத்தியதாக கூறி பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு இளையராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடலை தான் படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு தான் முறையான அனுமதி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜாவோட வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி மலையாளத்தில் இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த திரைப்படத்தை பரவா பிலிம் சார்பில் சௌபின் சாஹிர், பாபு சாஹிர், ஷான் ஆண்டனி அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. கொடைக்கானல் குணா குகையை மையப்படுத்தி வெளியான இந்த படம் கேரளத்தை விட தமிழகத்தில் தான் ரொம்ப அதிகமான வசூலை குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் சினிமாவில் நேரடியாக வெளியான மலையாள படம் மிகப்பெரிய வசூலை குவிச்சது இந்த படம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் பிரேமம் படத்தையே பின்னுக்கு தள்ளிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த அளவுக்கு வெற்றி பெற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதோட கதைக்களம் உண்மையான கதையை அப்படியே நேச்சுரலா எடுத்தது தான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம்னு சொல்றாங்க. படத்தை பார்த்து ரொம்பவே வியந்து போனார் கமலஹாசன். அது மட்டும் இல்லாமல் நேரில் போய் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரை நேரில் சந்திச்சு பாராட்டும் தெரிவித்தார். அவர் நடிப்பில் வெளியான 91ஆம் ஆண்டு குணா படமும் தன்னை மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை இயக்க வைச்சதா இயக்குனர் சிதம்பரம் நிகழ்ச்சியோட அப்ப சொல்லியிருந்தார். இந்த நிலையில கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருந்த இந்த ஒரு படத்துல இளையராஜா இசையமைப்புல உருவான மிக பிரபலமான பாடல் இது காதல் பாடல் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பாடல் எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்ல என்னோட அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்புல வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கேட்டு எல்லாருமே இளையராஜா ஏன் இப்படி பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.